இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மார்த்தா மரியா வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாடங்களை கற்றுத்தருகிறார். முதலாவதாக நாம் முன்னுரிமை கொடுப்பது எதற்கு? நற்செய்தி வாசகத்தில் பார்க்கும்போது மார்த்தா பல விஷயங்களை தன் மண்டையில் ஏற்றிக்கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தாள். ஆனால் மரியாவோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலடியில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் சோதனைகளில் மூழ்கும் போது நம்முடைய சிந்தனைகள் பல்வேறு இடங்களுக்கு செல்கிறது. நாம் அவற்றுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் நாம் ஜெபத்திற்கும் ஆண்டவருடைய இயேசுவின் வார்த்தையை தியானிப்பதிலும் நற்கருணை எழுந்தேற்றிலும் அதற்கு முழு ஈடுபாடு கொடுத்து திருப்பலியில் பங்கெடுப்பதிலும் ஆர்வம் காட்ட வேண்டும். இரண்டாவதாக, மரியாவை போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது, ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை நாம் கேட்கும்போது நம் உள்ளத்தில் ஒரு மாற்றம் அடைகிறது. உதாரணமாக, திருவிவிலியத்தில் பல்வேறு இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையை மாற்றியது. உதாரணமாக, பேதுருவின் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார், என் பின்னே வா, நான் உன்னை மனிதரை பிடிப்பவனாக மாற்றுவேன் என்று. அது அவருடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு திரு அவையின் தலைவராக மாறுவதற்கு புதிய வாழ்வை தந்தது. அவருடைய வார்த்தையில் நாம் விசுவசித்து வாழ வேண்டும். மூன்றாவதாக, ஆண்டவருடைய பராமரிப்பில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். மார்த்தா நற்செய்தி வாசகத்தில் பல்வேறு சிந்தனைகளுடன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று கருத்தில் கொண்டார். ஆனால் முக்கியமானது எது என்பதை அவள் மறந்துவிட்டாள். ஆண்டவர் இயேசுடைய பராமரிப்பில் நாம் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் புனிதத்துவத்தை அடைவோம். மரியாதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய பராமரிப்பில் நாம் வாழ்வோம். நாமும் அவர் வழியின் புனிதத்தை